நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்க நிறைய டிஃப்ரெண்டான சிலபஸ் இங்க இருக்கு. சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், சமச்சீர்வு கல்வி, என்சிஆர்டி, அப்படி நிறைய சிலபஸ் இருக்கு. அப்புறம் ஏதோ இப்போ நிறைய அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ வித்தியாசமான நிறைய சிலபஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், மலையாள மீடியம், ஹிந்தி மீடியம், அப்படி எக்கச்சக்கமான லாங்குவேஜ் பேஸ் மீடியம் ஸ்கூல்ஸும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் தேர் ஷுட் பி ஒன்லி ஒன் சிங்கிள் சிலபஸ். கன்னியாகுமரியில் இருக்கிறவன் என்ன படிக்கிறானோ அதே தான் காஷ்மீரில் இருக்கிறவன் படிக்கணும். அந்த அளவுக்கு த சிலபஸ் ஷுட் பி சேம் அக்ராஸ். எல்லா கிளாஸுக்குமே சிலபஸ் சேமா இருக்கணும், மீடியமும் சேமா இருக்கணும். இது எவ்வளோ பேர் ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் இந்தியா இட் ஷுட் பி ஒன்லி ஒன் சிலபஸ் அண்ட் ஒன் மீடியம். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு மீடியம் தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கலாம். லாங்குவேஜ் படிக்க வேணாம் நான் அப்படி சொல்ல. இப்போ எல்லாரும் வந்து மொழி படிக்கிறான்னு சொல்றியா, தாய்மொழி படிக்கிறான்னு சொல்றியா, அப்படிலாம் நான் சொல்ல. தாய்மொழி மேண்டேட்டரி ஆக்கலாம். அந்த ஊர் லோக்கல் லாங்குவேஜ் பிளஸ் அவங்க மதர் டங் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் அந்த இஷ்யூ மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம வந்து தனியாக ஒரு குழு போட்டு டிசைட் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேர் ஷுட் பி ஒன் சிங்கிள் சிலபஸ் அண்ட் ஒன் சிங்கிள் மீடியம். ஒரு சிபிஎஸ்சி படிச்சுட்டு வரணும், ஸ்டேட் படிச்சுட்டு வரணும், ஒரு வித்தியாசமா மெட்ரிகுலேஷன் எதானாலும் சரி. ஸோ வித்தியாசமான கல்வி முறை படிச்சுட்டு வரும்போது அவங்க எல்லாம் போற மார்க்கெட் அப்படிங்கிற சமமா இருக்கு. ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு ஏ அப்படிங்கிற சிபிஎஸ்சி ஆனாலும், மெட்ரிகுலேஷன் ஆனாலும், என்சிஆர்டி ஆனாலும், ஐசிஎஸ்சி ஆனாலும் சேம் தான். அவனுக்கு எல்லாமே புதுசு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பையனோட அறிவு அப்படிங்கிற பையனோ பொண்ணோ அவங்களோட அறிவு அப்படிங்கிறது சேம் தான். அதை நம்ம ஏன் டிஃப்ரென்ஸா பார்க்கணும், அதையும் வித்தியாசமா பார்க்கணும். ஸோ ஒரே சிலபஸை கொடுங்க. ஸோ எங்க பிரச்சனை வரும்னா நம்ம வரலாறுல இஷ்யூ வரலாம், லாங்குவேஜ் இஷ்யூ வரலாம். கரெக்டா? ஸோ வரலாறு 4 டிவைட் பண்ணுங்க. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் 4 டிவைட் பண்ணுங்க. சத்ரபதி சிவாஜி பத்தி கேரளா இருக்கணும் படிக்கட்டும், இங்க இருக்கிற ராஜா சோழன் இல்லைன்னா வேலுத்தம்பி தளவாவை பத்தி காஷ்மீர் இருக்கிறவனும் படிக்கட்டும். ஸோ ஹிஸ்டரியை 4 பிரிச்சிருங்க. ஸோ பிரச்சனையே இல்லை, எல்லாரையும் படிக்கட்டும். எல்லாம் சமமா இருக்கும்போது தான் போட்டியும் சமமா இருக்கும். கரெக்டா? ஸோ எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு சமமான களத்தை உருவாக்கி கொடுங்க, அவங்க ஃப்ரெண்ட் ஃபுட்லேயே ஆடுவாங்க. ஸோ வாய்ப்பு நம்ம தான் கொடுக்கணும். ஆடுறத அவங்க சூப்பரா ஆடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஒரே சிலபஸ் தான். நீ எங்க வேணா போ, தேர் ஷுட் பி ஒன் சிலபஸ். அது என்ன அப்படிங்கிற அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சிலபஸ் தான் இருக்கணும். அது அக்ராஸ் இந்தியா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரே விதமான கல்வியை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும்.